அபைட் இன் மீ. இந்த தியானத்திற்கான வார்த்தையாக யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் அவரில் நிலைத்திருக்கும்போது கொடியானது இந்த திராட்சை செடியில் இருந்து நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வதனால், ஊட்டம் பெறுவதனால், அந்த திராட்சை செடியினுடைய அந்த உணவானது இந்த கிளைகளிலே நல்ல கனிகளை கொடுக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நாம் அறிந்திருக்கிறபடினால், இயேசுவில் நாம் சார்ந்திருக்கிறபடினால், இயேசுவில் நாம் வளர்கிறபடினால், நாம் கொடிகளாக படர்ந்து அங்கே கனிதரும் திராட்சை கொடியாக தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பது மட்டுமல்ல, இயேசுவை மற்றவர்களுக்கு அவர்களும் நல்ல செடியாய் இயேசுவோடு சேர்ந்து படரத்தக்கதாய் கனிதரத்தக்கதாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அந்த செடியிலே நாம் நிலைத்திருப்போம், கனி கொடுப்போம். அந்த கனிகளை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களும் செடியிலே நிலைத்திருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.